வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். நம்ம ராகவன் வந்து வெயிங் ஸ்கேல் வாங்கியிருக்காரு. அது சாதாரணம் தான், வெயிங் ஸ்கேல்னால் எல்லோரும் சாதாரணமாக தான் பார்ப்பீங்க. பட் ஒரு சில வெயிங் ஸ்கேல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி ஃபேட் இதெல்லாம் கூட காட்டும். பட் சிலது வந்து அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மிக்சடு தான், எதுலேயுமே எக்ஸாக்ட் வேல்யூலாம் வராது. அப்படி வரணும்னா நம்ம லேப் லெவல் டெஸ்ட் போனால் தான் உண்டு. டெக்ஸா ஸ்கேன் தான் எடுக்கணும். அப்போ தான் முடியும். ஆனால் இது எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வச்சுக்கலாம். ஆமாம், அதே மாதிரி இது மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வைக்கும்போது மார்ஜின் ஆஃப் எரர் வந்து +or-1 மாதிரிலாம் இருக்கும் சில சமயம். இப்போ ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நம்மளால் வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி டெக்ஸா ஸ்கேன் பண்ணுறாரு, அவருக்கு ஃபேட் வந்து சப்போஸ் 19% இருக்குது. இதில் பார்த்தா 21.5 காட்டுது. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்குறாரு, இதுலேயே பார்த்தா திடீர்னு 18.5 காட்டுது. அது நீங்கள் வந்து மிரண்டக்கூடாது. பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் வச்சு ஒரு மந்த்து ஃபுல்லாக எடுத்த வேல்யூ வச்சு ஒரு ஆவரேஜை போட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு வரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய டேட்டா கிடச்சதுன்னா அதை வச்சு ஒரு ஆவரேஜில் வந்து நிற்கலாமே தவிர இதில் இருக்கிற வேல்யூ அப்படி எக்ஸாக்ட் நம்ம வேணாம். ஆனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு தடவை நம்ம அந்த இப்போ டெக்ஸா ஸ்கேனுக்கு எவ்வளோ ப்ரோ ஒன்றுங்க 25 ஆகுது. இது ஆனால் எவ்வளோ ப்ரோ? 750 ஒன்லி. சரி, 1500 ரூபாய்க்கு கூட இதே மாதிரி இருக்குது. அந்த டாக்டர் என்னென்னமோ பேர் போட்டுலாம் பிராண்ட் இருக்குது. ஆமாம், இது கல்ட் ஃபிட்டில் கூட விற்கிறான். அந்த இது ஆக்சுவலாக இந்த வெயிங் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிங் ஸ்கேல் தான். அந்த ஹோல்டர் பிடிச்சி வர மாதிரி தெரியுமா, அது வந்து எல்லா பெரிய பெரிய ஜிம்லாம் இருக்கும், அங்கே நம்ம ஃப்ரீயாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். பட்டு இதை காட்டிலும் அது வந்துட்டு 2% கம்மின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அது இந்த கையில் அப்படி பிடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ கரண்ட் மாதிரி ப்ரோ பாடியில் பாஸ் ஆகும். அது எவ்வளோ நேரத்தில் போயிட்டு திரும்ப வருது, நம்ம அந்த ரேடார் கான்செப்ட் மாதிரி தான், அதை பேஸ் பண்ணி அது சொல்லும். ஏன்னா இது வாங்க போச்சே நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் பண்ணி ஃபேட் செக் பண்ணேன். ஸோ வெயிட் வந்துட்டு கரெக்டாக காட்டுது. அந்த பிஎம்ஐ கூட ஓகே பக்கத்தில் வந்தது. ஃபேட் வந்துட்டு 18% என்னமோ காட்டுச்சு. நான் எரராக இருக்கும்னு நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் செக் பண்ணால் 14 காமிச்சுது. போடு என்னடா எங்கால அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி ரோனி கால்மேன் ஐ அம் ஆன் மை வே அப்படின்னு இருக்கும். நான் மறுநாளே போயிட்டு மாஸ்டர் இந்த மாதிரி டேய் உனக்கு எத்தனை வாட்டி எடுக்கிறது, 10 நாள் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன், இந்த வாட்டி கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படி சரி ஃபோட்டோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 21.3 தான் காட்டுது ஃபேட்டு. அப்போ எங்கள் ஆள் வந்து காட்டின வேல்யூ என்ன, ஒரு நாள் 18, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. 14 இல்லை நான் சாக போகிறேன் அப்படிதான் இருக்கு. டேய் என்னடா 4 நாளில் 4% குறைச்சி விட்றேன். லைவாக இப்போயே எடுத்து கூட நம்ம அட்டாச் பண்ணுவோம், அருமையாக இருக்கும். ஒரு தடவை நின்றுட்டு ஒரு வேல்யூ வரும், திரும்ப கொண்டாரு அப்படி சுற்றிட்டு வந்து திரும்ப நின்னா வேறு வேல்யூ வரும். சரி ஓகே ரைட்டு. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கு ப்ரோ? ட்ரஸ்ட் இன் அக்யூரஸியா? ஆவி இவ்வளோ நேரம் அந்த அக்யூரஸி இல்லைன்னு தானடா புலம்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்லீக்கு ஓகே, கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்லீக்கு, டிசைன் ரொம்ப கம்ஃபர்டபுள்ன்றாங்க. குவிக் அண்ட் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் தான், எஃபோர்ட்லெஸ் செட்டப்பா. உங்களுக்கு ஆப் வந்து கூகுள் பிளேலையும் இருக்குது, ஆப்லோட ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதுலேயே இருக்குது. ப்ரீமியம் சர்வீஸ் வச்சுருக்கோம் நாங்கள். இருக்கிறதுல போட்டிங்கன்னா கேலரிஸ்லாம் ட்ராக் பண்ணுவோம். கேலரிஸ்லாம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்புட் கொடுக்கும். இவ்வளோ சாப்பிட்டீங்க. கேலரிஸ் ட்ராக் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் உங்களோட வாட்ச் ஏதாவது யூஸ் பண்ணாதானே அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாக்டாக கால்குலேட். நீங்கள் ஆப்பில் போய் இவ்வளோ சாப்பிட்டேன்னு நம்மளே மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் என்ன கேட்குறேன், இப்போது எஸ்வி பேக்கரி வரைக்கும் போகிறோம், ஒரு ஹனி பன் வாங்கி சாப்பிட்றோம். உங்களுக்கு வந்து உங்களை பார்த்ததும் பாசத்தில் வந்து ஜீராவில் ரொம்ப நேரம் முங்குனதை எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு காஞ்ச பண்ணு எடுத்து கொடுத்தாங்க. நான் ரெண்டுத்துக்குமே ஹனி பண்ணு தான் என்ட்ரி போடுவேன், ஒரே கேலரி தான் போடும். ஆனால் உண்மை கிடையாது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த என்ட்ரி ஒரு பெரிய தலைவலிங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை பேர்ன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். 20லேருந்து 30 வயசு 35 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பேர்ன் பண்ண முடியுங்கிறதுக்காக சொன்னாங்க. அதுக்காக என்ன சாப்பிட்டாலும் கல் சாப்பிட்டாலும் கரையும் அப்படின்னு சொன்ன கான்செப்டை வச்சுக்கிட்டு சிஸ்டம் முன்னாடி வந்து கேம் ஆடிட்டு இருந்தாலும் கரையாது. சரியா? வெளில போய் விளாண்டிங்க, ஓடினீங்க, ஆடினீங்க, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிங்க, ஒர்க் அவுட் பண்ணீங்க, பாடி வெயிட் ஒர்க் அவுட்டோ இல்லாட்டி ஏதோ எக்ஸ்டர்னல் ஏதோ ஒரு அவுட்டர் ஒர்க் அவுட், அதுவுமே வெயிட் தான் குறையும், ஃபேட்டு அதான் உங்களோட ஃபுட்டை பொறுத்து அதெல்லாம் மாறும் அதுக்கப்புறம். ஆமாம். சரி, இதெல்லாம் வந்து இங்கே அடிச்சிருக்காங்க. டாக்டர் ட்ரஸ்ட்டு US பேஸ்டு லெஜண்ட் 526 ரோஹித் சர்மா. ஆமாம், ரோஹித் சர்மா வேறு இருக்கார். ஓகே, அதுதான் நம்ம ஆள் வாங்கியிருக்காப்புல. ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குமோ? ஆமாம், இதுக்கு கிட்ட 700 ரூபா அந்த மாதிரி, 750 ரூபா அந்த மாதிரி. இல்லை இதில் போட்டிருக்கிறது 3000 ரூபா கூட போட்டிருப்போம் எம்ஆர்பி. சரி, ஸோ சிம்பிளாக இருக்குங்க பேக்கேஜிங், இவ்வளோ தாங்க பேக்கேஜிங். வெயிங் ஸ்கேல் பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து ரியல்மியோட யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. தோ பேட்டரி உள்ளே கொடுத்துட்றான். ஓ, அதாவது இந்த ட்ரிப்ளே பேட்டரி 2 அதான் ட்ரிப்ளே பேட்டரி 2 இதிலே இருக்குது இல்லையா? இப்போ அதே தான் ட்ரிப்ளே பேட்டரி 2 உள்ளே அட்டாச் பண்ணி கொடுத்துட்றான்.
சும்மா வெயிட் செக் பண்ணுறதுக்கு சும்மா வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 இயர் வாரண்டியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்குது, நீங்கள் அமேசானில் வாங்கினா மட்டும் உள்ளே இந்த கார்டெலாம் இருக்குது. நம்ம ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய்ட்டு அந்த இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணோம் 3 இயர்ஸ் வாரண்டிக்கு. ஓகே, அக்யூரேட் டேட்டா வேணும்னா டெக்ஸா தான் ப்ரோ. இது ஆனால் அந்த பில்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. நான் ரியல்மியோட பீரோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. நம்ம வீட்டில் அதான் ரொம்ப வருஷமாக கிடக்கு. ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு ஃபயர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாம். இது வந்து யூனிட்ஸ் வந்து எப்படின்னா US பேஸ்டு UK பேஸ்டுன்னு மாற்றலாம் நினைக்கிறேன். ஆமாம், அழுத்துனீங்கன்னா மாறும். ஓகே ரைட்டு. ஸோ மொத்தம் அக்யூரசி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெயிட் அக்யூரசி ஓகே. ஹார்ட் ரேட் கூட அப்படி இப்படி காட்டிடும். ஆனால் ஃபேட் இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து சொதப்பல், அதுதான் வந்து ஃபீட்பேக்கு. ஸோ நீங்கள் 750 1000 இந்த மாதிரி எதாவது வாங்குறீங்கன்னா அதை வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ்க்காக வாங்கலாம். பட் அதில் இருக்க வேல்யூ வந்து அப்படி 100% அக்யூரேட் நினச்சி அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு சப்போர்ட் ரோல் ப்ளே பண்ணோம், அவ்வளோதான். இன்கேஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபேட் வேணுன்னா உங்கள் ஜிம்மில் ஃபேட் அனலைசர் மிஷின் இருக்குன்னா அதை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை ரொம்ப அக்யூரேட் டீட்டெயிலாக வேணும்னா டெக்ஸா ஸ்கேன் தான். நிறையா ஸ்கேன்ஸ், ஆர்டி ஸ்கேன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போலோலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இது இருக்குல்ல காவேரி, அங்கேயுமே இருக்குது. 1000 2000 to 2500 தான் பேசிக் பிளானு சார்ஜ் பண்ணுறாங்க. அதிலே 3000 4000 பாடி போன் மாஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேறு வெயிட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜிம்மில் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா இதை பற்றி என்னத்தை கேட்க போகிறது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு அக்யூரேசி ஆஸ்பெக்டில் எந்த பிராண்டில் பார்த்தீங்களோ அந்த பிராண்ட் நேம் அண்ட் மாடல் மென்ஷன் பண்ணுங்கள். மக்களுக்கு யூஸ் ஆகும், எங்களுக்கும் யூஸ் ஆகும். சரியா? இதை வாங்கினதுக்கு வெயிட் பார்க்க முடியும், இதை வாங்கினதுக்கு ஓரளவுக்கு ரஃபாக ஒரு ஹார்ட் ரேட் பார்க்க முடியும். ஃபேட்டு இதெல்லாம் வந்து சரியாக பார்க்க முடியலங்கிறது தான் யதார்த்தம். ரைட்டு மக்களை, அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ராகவன். பார்க்கலாம்.